மாயாவை டைட்டில் வின்னர் ஆக்குறதுக்கான சிறப்பான வேலையை கமல் சார் பார்த்துருக்கிறாரு. இங்க எல்லாருமே வெளியே பிஆர் இவங்களுக்கு அவங்களுக்கு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்களே. ஆனா வீக்கெண்ட்ல வர்றவர் பாத்தீங்கன்னா நான் மாயாவோட பிஆர்ரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாரு. இப்ப இருக்கிற ஆப்ஷன்ல பாருங்க, விசித்ராவை தூக்கிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது விஷ்ணு டைட்டில் வின்னரானா வாய்ப்பில்லை, மணிக்கும் வாய்ப்பில்லை, தினேஷ், அர்ச்சனா, மாயா. இப்ப 2 வைல்ட் கார்டு ஒரு ஆரம்பத்துல இருந்து போன கண்டஸ்டன்ட் 3 பேர் தான் இருக்கிறாங்க. இப்ப மணி சொல்றாரு, வைல்ட் கார்டா வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்களா சார், இவ்வளவு பெரிய இடம் பிடிச்சிருக்காங்களா சார், அது பெரிய விஷயம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கமல் சார் சொல்றாரு பாருங்க, மாயாவுக்கு முட்டு கொடுக்கல. அவர் மாயா தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்றாரு. இவங்க 2 பேருமே டீக்ரேட் பண்றாரு. என்னங்க வைல்ட் கார்டில் வர்றது என்னங்க பெரிய விஷயம், எல்லாத்தையும் பார்த்துட்டு வராங்க. ஆரம்பத்தில் வந்தாங்கல்ல, அவங்க தான் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி, எது எங்க இருக்குன்னு தெரியாது. பழைய சீசன்ல இருக்கிற விஷயங்கள் தான் ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு. ஆனா இப்ப இவங்க வெளியே இருந்து எல்லாம் பார்த்துட்டு வராங்களே, கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது உழைப்பு கம்மி, வேர்வை கம்மி, ரத்தம் கம்மி அப்படின்ட்டு இருக்காருங்க அவரு. எப்படி உழைப்பு கம்மி ஆயிடும், என்ன சுச்சுவேஷன் இவங்க ஃபேஸ் பண்ணாங்க, அதுல எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அதுதானே முக்கியம். அப்படி இருக்கும்போது வைல்ட் கார்டு என்ட்ரியா, அது ஏற்கனவே நிறைய உருட்டுகள் வெளியே ஊட்டிட்டு இருந்தானுங்க. இங்க வைல்ட் கார்டா வர்றவங்க அவங்க தகுதி கிடையாது, ஆரம்பத்திலிருந்து இருக்கிறவங்க தான். அதாவது இந்த பூர்ணிமா உருட்டு நேற்று உருட்டுனாங்கல்ல, இவங்க டைட்டில் வின்னரானா பெரிய இன்ஸ்பைரேஷனா இருக்கும்னு. எப்படி இன்ஸ்பைரேஷனா இருக்கும், இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தா நிச்சயமா அவங்க டைட்டில் வின்னர் ஆயிருப்பாங்க விசித்ரா. ஆனா இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்களாம். மட்டமா மட்டமா இறங்கி மத்தவங்க பர்சனலுக்குள்ள பேசுவாங்களாம். இப்ப நேத்து கூட பார்த்தோம்ல, கைத்தட்டல் அர்ச்சனாவுக்கு வந்துச்சுன்னா அப்படி பொங்குது முகம். அப்ப மட்டுமே இல்ல, விஜய் மாயாவை பாராட்டினாலும் சரி, அர்ச்சனா மாயாவை பாராட்டினாலும் சரி, இல்ல மாயா பாராட்டுற மாதிரி அர்ச்சனாவை புகழ்ந்து இந்த வஞ்ச புகழ்ச்சி அணின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒண்ணு குத்துனாலும் சரி, தினேஷ் மாயாவை பாராட்டினாலும் சரி, எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா முகம் அப்படியே எரியுது வன்மத்துல. இந்த வன்ம மாதாவை பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டு மக்கள் ஜெயிக்க வச்சா இன்ஸ்பைரேஷனா. என்ன இன்ஸ்பைரேஷனு, இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்களா. இங்க வெளியே இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஆமாப்பா ஒரு முறை வயசானவங்க ஜெயிக்கட்டும், ஒரு முறை இவங்க ஜெயிக்கட்டும், ஒரு முறை அவங்க ஜெயிக்கட்டும், அப்படியா ஓட் பண்ணுவாங்க. இந்த உருட்டை தான் கமல் சார் கொஞ்சம் வேற மாதிரி பாலிஷா உருட்டுறாரு. வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்லாம் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எல்லாருமே செட் ஆயிட்டும். உள்ள வந்திருக்கிறாங்க கண்டஸ்டன்ட், அவங்க மனசுல பதிஞ்சிட்டாங்க. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில, அது குறைவாவோ அதிகமாவோ வேறு வேறு எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் இருந்திருப்பாங்க. ஏன்னா பார்த்து பழக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாசமா. ஸோ அப்படி இருக்கும்போது புதுசா ஒருத்தர் உள்ள ஏற்கனவே இருக்கிறவங்கள தூக்கி போட்டு இவங்கள புதுசா அவங்கள கொண்டாட ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அது கலைத்துறையில இத்தனை வருஷமா இருக்கிற கமல் சாருக்கு நல்லாவே தெரியும். அது இப்ப நம்ம சில கேரக்டர்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கேரக்டர்ஸ்ல யாரை எப்படி போகணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா என்ன ட்ராக் ரெக்கார்டு, மக்கள் மனசுல என்னவா இவங்க பதிஞ்சிருக்கிறாங்க, அப்படி பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க ஆர்டிஸ்ட. இந்த ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஒருத்தரோட கூடவே இருந்து பார்த்து பழகி பேசி அப்படி கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா அவங்களின் எதிரியெல்லாம் நம்மளுடைய எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிருவோம்னு. ஸோ வைல்ட் கார்டில் வரவங்க எல்லாம் இவங்க ஆல்ரெடி இருக்கிறவங்க எதிரியா தான் பார்ப்பாங்க, நம்ம அப்படிதான் பார்க்க போறோம். அதை தாண்டி வைல்ட் கார்டில இருந்து ஃபைட் பண்ணி மேலே வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பிரதீப் எவிக்ஷன் மட்டும் இல்லைன்னா இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்லாம் இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டாங்க. பிரதீப் எவிக்ஷன் தான் ஒரே ஒரு ரீசன். ஏற்கனவே இருந்தவங்க எல்லாம் ஃபேக் அலிகேஷன் வச்சு இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பண்ணதுனால இவங்கள யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா மக்களின் கோவம் எல்லாம் யார் பிரதீப் பக்கம் நின்னாங்களோ அவங்களுக்கு ஆதரவாகவும், புதுசா அது வைல்ட் கார்டா இருந்தாலும் சரி, பழைய ஆளா இருந்தாலும் சரி, அந்த வீக்கை பொறுத்தவரை விசித்ரா, அர்ச்சனா, தினேஷ் இப்படிதான் போச்சு. அடுத்த வாரம் அவங்க பல்ட்டி அடிச்சிட்டாங்க விசித்ரா, அதனால அர்ச்சனா, தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடுச்சு. அப்படி அவங்க வந்திருக்கிறாங்க, சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. சும்மா ஆதரவா பேசினாங்க அப்படின்னு மட்டும் இல்ல. இங்க இன்னும் சொல்ல போனா வைல்ட் கார்டு என்ட்ரியா வர்றது ரொம்ப ஈஸின்றாருல. எத்தனை பேர் வந்தாங்க வைல்ட் கார்டு என்ட்ரியா? எங்க அவங்க எல்லாம் அந்த வைல்ட் கார்டு கண்டஸ்ட்லாம் எங்க? மிச்சம் இருக்கிறது 2 பேர் தானே இருக்கிறாங்க, அர்ச்சனா, தினேஷ் மட்டும் தானே இருக்கிறாங்க. எல்லாருமே இருந்திருந்தா அப்ப சொல்லலாம், பாருங்க லேட்டா வந்தாங்க, பார்த்துட்டு வந்தாங்க, சிறப்பா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இன்னும் காமெடி என்னன்னா, அர்ச்சனாவே பிஆர் டாஸ்க்ல விஜயவர்மாவை பத்தி சொல்லியிருப்பாங்க. இவர் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கூட தான் வைல்ட் கார்டு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கு அவங்க சூப்பரா ரிப்ளை பண்ணிருப்பாங்க, சென்சிபிளா பேசியிருப்பாங்க. ஏங்க நாங்க வெளியே இருந்து பார்த்தோம், பட் உள்ள இங்க என்ன ஹீட்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க உள்ளவும் இருந்திருக்கிறீங்க, வெளியவும் போயிட்டு இப்ப திரும்ப உள்ள வந்திருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வேற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிஜமான வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் அப்படின்னா நம்ம விஜய் வர்மா, அனன்யாவை தான் சொல்லணும்.
இவங்கெல்லாம் லேட்டரல் என்ட்ரி, அவ்வளவுதான். தூரமா இருந்து ஒன்னு பாக்குறதுக்கும் கிட்ட பக்கத்துல போயிட்டு ஒன்னு பெர்ஃபார்ம் பண்றதும் ரெண்டும் வேற வேற. அதனாலதான் வைல்ட் கார்டா வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்ப தகுதியான திறமையான ஆட்கள் மட்டும் நிக்கிறாங்க. கடக்க வேண்டிய தூரம் கம்மி அப்படிங்கிறாரு. அது தூரம் கம்மின்னு சொல்லக்கூடாது, இருக்கிற நேரம் கம்மி. ஆல்ரெடி மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காங்கல்ல, அவங்கள ரீப்ளேஸ் பண்றதுக்கான நேரம் ரொம்ப கம்மி. அது பெரிய சவாலான விஷயம் அப்படின்னு அப்படி பாராட்ட வேண்டிய ஒரு விஷயத்த அது என்னவோ தூரம் அப்படிங்கிறாரு. அப்படியே தூரம்னால முன்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. 30 நாள் முன்னாடியே அவங்களும் லேட்டா வந்து போட்டியை ஆரம்பிக்கிறாங்களா? 2 பேரும் ஒன்னா இல்லையே, அவங்களுக்கு வெளியே வந்து யார் என்ன பிளே பண்ணுவாங்கன்னு தெரியுமே அப்படின்னா, அதை தான் நான் சொல்றேன், வந்த எல்லாருமே பிளே பண்ணிருக்கணுமே அப்படின்னா அது கிடையாது இங்க விஷயம். இதுல விவேக் இந்த தனுஷ் படம் காமெடி ஒன்று வரும்ல, அங்க வந்து பாத்தீங்கன்னா விவேக் பல வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. தனுஷ்க்கு பாத்தீங்கன்னா பொறுப்பெடுத்து கொடுப்பாங்க. இல்ல சார் நான் இப்பதான் சார் வந்திருக்கிறேன், இவரு ரொம்ப வருஷமா இருக்காரு, சீனியர் சார் அப்படின்னதும் ஒருத்தர் 6 மாசம் பார்த்தா தெரியாதா அவர் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் சொல்லுவார்ல, அதே போலதான் இங்க லேட்டா வந்தாலும் யார் ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியாதா? இதுக்கு ஆரம்பத்துல இருந்தே இருக்கணுமா? இருக்கிற எல்லா கேவலத்தையும் பண்ணிட்டு நான் எல்லாம் ஷோக்காக தான் பண்ணேன், இல்லைன்னா எங்க ஷோ இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்காதான். அப்படியே உருட்டு, இருக்கிறதுல மிகப்பெரிய உருட்டு இதுதான். இல்லை கேம்காக பண்ணேன், மக்களை இன்ட்ரெஸ்ட் ஆக்க பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினலா கேவலமா உள்ள இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் வெளியே வந்துருச்சு. அதை மூடி மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு முட்டு. நீங்க எல்லாம் யாரும் வந்து எக்ஸ்ட்ராவா ஒன்றும் பண்ண தேவையில்லை. கொடுக்குற டாஸ்கை நேர்மையா நியாயமா பண்ணாவே போதும், அதுவே இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். வைல்ட் கார்டா வர்றதுல இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்றதுக்கான உதாரணம் விஜய் வர்மா. விஜய் வர்மாவை பார்த்துருக்கிறோம் முன்னாடி எப்படி ஆடினார் ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு இப்போ உள்ள போனதும் பார்த்தீங்கன்னா, இப்போ தினேஷ் சொன்னார்ல, ரொம்ப கரெக்டா கெஸ் பண்ணி சொன்னாரு. இங்க ஒரு தப்பு நடந்துருச்சு, முதல்ல அந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல மட்டும்தான் போக்கஸா இருக்காரு, அப்படி தவிர கேம் ஆன மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னார்ல. அதுதான் நடக்கும். ஏன் கமல் சாரே உதாரணம் கொடுத்தாருல, இங்க எப்பவுமே ஃபுட் லைட் வைப்பாங்க. அது ஏன்னா ஆடியன்ஸை வந்து பார்க்க கூடாது பர்ஃபார்ம் பண்றவங்க. அது இல்லாம இன்னொரு குரல் வேற கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஆடியன்ஸை இவங்க பார்த்துட்டாங்கன்னா, டே அங்கே பாரு அப்படி ரியாக்ட் பண்றாங்க, இங்கே பாரு இப்படி ரியாக்ட் பண்றாங்க தெரிஞ்சிருச்சுன்னா இங்க பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அது ஓவர் டேக் பண்ணிருச்சுன்னா. ஸோ அந்த பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை தான் இங்கே கண்கூடா பார்க்குறோமே விஜயவர்மா கிட்ட. மாயாவின் பிஆரா உள்ள இருக்கிறத தவிர வேற என்ன பண்ணிருக்கிறாரு அவரு? ஒன்றும் பண்ணல. அண்ணனே என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. அப்புறம் இவ்வளோ திறமையா தகுதியா இருக்கிறவங்கள வந்து இவங்க வந்து தகுதி கிடையாது, உழைப்பு கம்மி. எப்படி பிராண்ட் பண்றாரு பாருங்க, உழைப்பு கம்மியா. உழைப்பு இவங்களுக்கு உழைப்பு அதிகமா. என்ன உழைப்பு? இந்த ஃபேக் அலிகேஷன் வச்சாங்களே, அதுவா உழைப்பு? ஏற்கனவே உள்ள வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிறவங்களை பார்க்கும் போதெல்லாம் இவங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்கு, இந்த சுச்சுவேஷன்ல இவங்க இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மைண்ட்ல தோணிக்கிட்டே இருக்கும். இது பேசக்கூடாது. ஆனா அதை தாண்டி உடைச்சு இல்ல இதுதான் சரி இது தப்பு அப்படின்னு நிக்கிறாங்கல்ல, அதுதான் பெரிய சவால். அதை செஞ்சு காட்டியிருக்கிறாங்க, ரொம்ப சரியா நின்று இருக்கிறாங்க. அந்த வகையில பார்க்கும்போது வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா வந்தவங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு இந்த சீசனை பொறுத்தவரை. என்ன பொறுத்தவரை அர்ச்சனா, தினேஷ் இந்த 2 பேர் தான் வின்னர் ரன்னரா வரணும். இதுல யார் வேணா சஃபல் ஆகலாம். ஆனா அதுலயும் ஒரு பஞ்சாயத்து இருக்கு. 2 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டையும் ஸ்டேஜ்ல ஃபைனல் ஸ்டேஜ்ல ஏத்திட்டாங்கன்னா அப்ப ரெட் கார்டு தூக்குனது பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பட்டமா ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால இப்ப ரெட் கார்டு எவிஷன் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சுல, வெட்டி எடுத்துட்டு போன பூர்ணிமா வரை மொத்தம் 9 விக்கெட் போயிருக்காங்க, மிச்சம் 3 விக்கெட் இருக்கிறாங்க. அதுல முக்கியமான விக்கெட் பாத்தீங்கன்னா இந்த மாயா. மாயாவை எவிக்ட் பண்ணிட்டா திரும்பவும் அது வந்து ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி ஆயிடும். அப்படிங்கிறதுனால அதை உடைக்கிறதுக்காகவே 2 வைல்ட் கார்டுக்கு இவங்க ஃபைனல் ஸ்டேஜ்ல இடம் கொடுக்க மாட்டாங்க. மக்கள் கொடுக்கணும்னு நினைச்சாலும் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு தில்லாலங்கடி ஆட்டம் ஆட போறாங்க. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா ஒரு வைல்ட் கார்டு ஒரு பழைய கண்டஸ்டன்ட் அப்படின்னா இப்ப ஆப்ஷனே 3 தான். ஸோ அதுல மாயா நிச்சயமா இருப்பாங்க. அப்ப மாயாவை ரன்னர் ஆக்குறதுக்கான பிளான் தானே கமல் சார் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அங்கதான் சுதாரிக்க வேண்டியிருக்கு. அதாவது எப்படின்னா, ஓட்டு கம்மியா இருந்தாலும் மக்கள் சப்போர்ட் கம்மியா இருந்தாலும் எத்தனை சுச்சுவேஷன்ல காப்பாத்தி கூட்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரன்னர் இடத்துல நிப்பாட்டுறதுக்கா, வெறுமனே ரன்னர் இடத்துல நிப்பாட்டுறதுக்கா இவ்வளவு முட்டு கொடுத்து காப்பாத்தி கூட்டு வந்திருக்காங்க. இல்ல இத்தனை படிக்கட் தாண்டி கூட்டு வந்தவங்க 2வது படிக்கட்டுல இருந்து முதல் படிக்கட்டுக்கு தள்ள மாட்டாங்களா? அங்க மட்டும் நீதி நேர்மை நியாயம் எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் நிறைய எவிக்ஷன்ல மாயா உள்ள இருக்கும் போது வெளியே போன அத்தனை பேருமே அன்ஃபேர் எவிக்ஷன் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ அது கிளியரா அந்தந்த வீக் மாயா நாமினேஷன்ல வரும்போது அன்அபிஷியல் அந்த ஓட்டிங் ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்துறதாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி கிளியரா இருக்கும்போது இவ்வளோ முட்டு கொடுத்து எடுத்துட்டு போயிட்டு ரன்னர்ல நிப்பாட்டுறதுக்காக இல்லை இவங்க பண்றது. அதை தாண்டி அவங்க பிளான் இருக்கும். கொஞ்சமும் கூச்சப்படாம
ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எடுத்துட்டு போயிட்டு நிப்பாட்டுவாங்க. அப்ப என்னதான் பண்றது அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் அது வந்து அர்ச்சனாவோ இல்ல தினேஷோ நீங்க ஹெவியா ஓட் பண்ணணும். இந்த மார்ஜின் இருக்குல்ல, மார்ஜின் அது ரொம்ப பெருசா இருக்கணும். பெரிய இடைவெளி இருந்தா மட்டும்தான் இங்க மக்கள் ஓட்டுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கப்படும். ஒரு சின்ன மார்ஜினா இருந்துச்சுன்னா அதெல்லாம் மதிக்க மாட்டாங்க. ஃபைனலா அவங்க எதிர்தான் ரிசல்ட். இல்லைங்க அதெல்லாம் நான் பண்ண மாட்டேங்க, ஆனா அவங்க நியாயமா இருக்கணுங்க அப்படின்னா அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்ப நீங்க ஏமாந்து தான் போகணும். ஃபைனல்ல கமல் சார் தகுதி இல்லாத ஒருத்தருடைய கையை தூக்கி கப்பா கொடுத்ததுக்கு அப்புறமா நியாயமா நடக்கல, நேர்மையா நடக்கல, மக்கள் ஓட்ட மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. முடிஞ்ச வரை மனசை தேத்திங்க. யார் ஜெயிச்சாலும் ஓகே, யாருக்கு வேணா கொடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மென்டாலிட்டிக்கு வந்துருங்க. அப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம தப்பானவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா சிரிச்சுட்டு அப்படியே அமைதியா போயிடலாம். ஒண்ணு அப்படி இருங்க, இல்ல இப்படி இருங்க. எப்படி இருந்தாலும் சுதாரிப்பா இருங்க, இல்லைன்னா கஷ்டம்.